பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஏன் கண்ணீர் வாழ்க்கையில்? ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ அழாத, உன் சத்தத்தை அடக்கிக்கோ, உன் கண்ணீர் விட்டுறாத, உன் கண்ணை காத்துக்கோ, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அழுகை வருகிறது? சில நேரங்களில் இழந்த அழுகிறோம், தவறான தீர்மானங்கள் எடுத்துகிட்டு அழுகிறோம். சில நேரங்களில் ஐயா ஒரு குடும்பத்தில் ஒரு உறவுகள் போகும்போது பாதிக்கப்படும் போது அழுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ அழ வேண்டாம், ஏன்னா உன் கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்கப்பா, நீ அழாதேனார். ஆபிரகாம் குடும்பத்திலையும் பாருங்க, தவறான தீர்மானம் எடுத்ததுனால தான் ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீர் விட வேண்டி வந்தது. ஏன்னா சாராளுக்கு வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், அவைகளை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி எப்படி இருக்கும்? அவனமா இருக்கும். அப்போ வாக்குத்தத்தம் பெருசு, ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? சின்னதாக போயிடுது. ஏன்னா கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் மலையை பார்த்து நீ பேசலான்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய கடுகளவு விசுவாசம் இருக்கா இல்லையா? எனக்கு அன்பான தவறான தீர்மானத்தை எடுத்தனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு என்ன? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆனால் அவன் என்ன கேட்குறான்? அடியனுக்கு என்ன தருவீர்? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள கண்ணீர் வேதனை. உடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு 15ஆம் அதிகாரத்தில் தரிசனமாகி உடன்படிக்கை பண்ணிவிட்டார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற தீர்மானங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பாடுங்களா? ஏசோ ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏசோ ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் பறந்து நாம் பாடுவோம், கவலைகள் பறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா.
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் ஆடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன் இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நாம் பாடுவோம், கைதட்டில் நாம் பாடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. சரி, ஆண்டவர் வாக்கு என்ன? வானத்து நட்சத்திரம், வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலை வெளியே கூட்டிட்டு போய் காமிக்கிறார். ஏன்னா ஆதியாகமத்தில் அதுக்கு முந்தின அதிகாரத்துல முதல் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாயிருக்கிறேன். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்பா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடற்கரை மணல் எண்ண முடியுமா? அவ்விதமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். ஆனால் ஏன் அவசரம் இவனுக்கு? இன்னைக்கு அவன் மட்டும் இல்லை, நம்மளும் அப்படித்தான். ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா உடனே என்னென்னமோ யோசிச்சிருவோம். எனக்கு அன்பானுடைய அவருடைய வேலை வரணுங்க, அவர் வேலை வரணும். ஏன்னா யார் போய் கேட்டாலும் சரி அவருடைய வேலை. அன்னைக்கு காணா ஒரு கல்யாணத்தில் இயேசுடைய தாயார் தான் போய் சொன்னாங்க, அவருக்கு திராட்சை ரசம் இல்லை. அவர் சொன்னா, ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும். அவர் வேலை வந்துச்சுன்னா நீ கேட்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அநேக நேரம் நமக்கு அது புரியலை. ஜெபம் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். எலியேசரு ஜெபம் பண்ணுறார். ஆதியாகமம் 24:12 பார்க்கிறோம், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லி கிணத்துக்கிட்ட ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண மட்டும் இல்லை, மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார், தனக்குள்ளே சொல்லி கொண்டார். நான் இந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துருப்பேன், பெண்கள் தனி எடுக்க வருவாங்க, என் எஜமானுக்கு ஏற்ற பெண்ணை நாங்கள் செலக்ட் பண்ணணும். உட்காந்து காத்திருந்தார்.
21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் செயல்படுறதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக வேணும். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ பெரியவன், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவன், தேவனே நீர் வல்லவர், வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. அவர் பெரியவர்ல, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறவே மாட்டார். ஆபிரகாம் சொன்னார், உனக்கு எப்பா உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு பிள்ளையா இருக்கும். அவன் சொன்னா, இந்த தமஸ்கு ஊரானாகி எலியேசரை விட்டு விசாரணை கத்தினா இருக்காரு, இவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்புன்னு வாக்கு கொடுத்த பிறகும் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய், வாசிங்க 16ஆம் அதிகாரத்தை முதல். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. சரி. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சரி. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இவங்களா தீர்மானம் எடுத்துக்கிட்டா? கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருந்தார், சிலருக்கு அடைச்சிருந்தார். ராகேலுக்கு யாக்கோபு சொன்னான், நான் தேவனா, நான் தேவனா? கர்த்தர்ல உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கார். அவர் தானே வாக்கு பண்ணியிருக்காரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இல்லையா? நம்ம அநேக நேரங்களை பாடுவோம், எல்லாத்தையும் அழகா பாட, ஊரு என்னும் பேருல தேராகு என்னும் ஊருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான், அவன் கண்ணிலால சிலைகள் செய்து மண்ணால தொழிலை செய்து மடமையால தொழிலை செய்து வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆபிரகாம்னு பேரு வச்சு, ஏன்னா ஊரு என்னும் பேர்ல தேராகு, ஊரு என்னும் ஊர்ல தேராகு என்னும் பேர்ல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தானாம். அவன் மண்ணினால சிலைகள் செய்து மண்ணான தொழிலை மடமையான தொழிலை செய்து வந்தானாம். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தான் ஆபிரகாம். எனக்கு அன்பானவரே, அவன் நீதி உள்ளவன், தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தவன் யாரு? ஆபிரகாம். ஆனா அவனுக்கு வாச்ச மனைவி எப்படி இருக்கா பாருங்க. எனக்கு அன்பானவரே, சாராள் விசுவாசத்தை நான் குறைச்சு சொல்ல, ஆனா அவசரப்பட்ட தீர்மானம். இன்னைக்கு அநேக குடும்பங்களும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது தான். ஆண்டவர் கிரியை செய்வாருங்கிற ஏன் நம்பிக்கை இல்லைங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நமக்கு தெரியாத காரியம் 11ஆம் அதிகாரம் பிரசங்கி 11:5 ஆவியின் வழியே நமக்கு தெரியாது, கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னது நமக்கு தெரியாது. ஆகையினால தேவனுடைய செயல்களும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏசாயா 64:4 அதை விட இன்னும் ஒரு படி வாசிக்கலாம். ஏசாயா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமா, ஏன்னா அவர் செய்கிற அதிசயம் அப்பேற்பட்டது. அதனாலதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள்.
ஏன்னா நம்மளால் நினச்சி பார்த்தா எப்படி நடந்துச்சு ஏன் இந்த நிலை எந்த சூழ்நிலை எப்படியா நடந்துச்சு? சாராள் பிள்ளை பத்தோன்னு யோசிப்பாங்க, 90 வயசுலையா எப்படியா? அதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஏன்னா நடக்காததை நடக்க வைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அநேக நேரங்கள் அது நமக்கு விளங்குறது இல்லை. அதான் காரணம். அவசரப்பட்டு மனுஷனுடைய புத்தி, அழகா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதான் இந்த சாராள் அவசரப்பட்டு சொல்ற, ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கைபலா தீர்மானம் பண்ணிக்கிட்டா. கர்ப்பத்தை திறக்கிறவர் யாரு? அவர்தான். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறவர் யாரு? அவர்தான். அவரால் அன்றி ஒன்றும் வராது. ஏன்னா இன்னைக்கு மனுஷனால நினச்சிக்கிறான், நான் 4 பிள்ளை பெற்றுட்டேன், நீ எங்கப்பா பெத்த? ஒன்றும் கிடையாது. அவரில் கிருபையாக கொடுத்தார். ஏன்னா அந்த கிருபை, நம்ம அநேக நேரங்கள் அதை புரியாமல் அவசரப்பட்டு பேசுகிறோம். மனுஷ பலத்தில் அல்ல. இங்கே பார்க்குறோம், பிள்ளை பெறாதபடிக்கு கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும். ஆகார்னு ஒரு அடிமை பெண் இருந்தா. யாருக்கு? சாராய்க்கு. அவ என்ன செஞ்சா? என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் இந்த வீடு கட்டப்படலாம். இதுக்கு யார் நினைக்கிறது? ஏன் இவளை கொண்டு கட்ட மாட்டாரா? ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஒரு விதத்தில் பார்த்தா சாராள் புத்தி இல்லாமல் தான் பேசினான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவளுக்கு ஏன் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு? இவளால தானே வீடு கட்டப்படணும். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்து நீர் விழுந்தது, பெரும் மழை பெய்து நீர் விழுந்தது, பெரும் மழை பெய்து நீர் விழுந்தது, அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு நிலைத்து நின்றது. கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்து நீர் விழுந்தது, பெரும் மழை பெய்து நீர் விழுந்தது, பெரும் மழை பெய்து நீர் விழுந்தது, அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. புத்தி இல்லாத கட்டுற வீடுக்கு புத்தியெல்லாம் கட்டுற வீடு. ஆனால் நீதிமொழிகள் 23:3-4 இன்னொரு வித வீட்டை குறித்து வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை பாருங்க. மிக அழகாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். 23ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை அதே 24 3 வீடு ஞானத்தினால், வீடு ஞானத்தினால், செங்கலால சிமெண்டால மார்புளால மொசைக்கால எல்லாம் கட்டுறோம். ஆனா கட்டப்பட வேண்டியது எதுனால? ஞானத்தினால். ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அது மட்டுமல்ல, அறிவினாலே அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அநேக நேரங்களில் ஞானத்தால வீடு கட்டப்படலை. சாராளு கூட ஞானத்தை விட்டுருச்சேன். ஆனால் ஆண்டவர் சொல்ற, சாராளை நோக்கி பாருங்கிறார். எதுக்கு தெரியுமா? அவளை மாதிரி புத்தி கட்டு போயிடாதீங்கிறத. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நான் 2 பக்கமும் யோசிச்சு பார்ப்பேன். சாராளை நோக்கி பார்க்க 2 விதத்தில். 90 வயசில் அவளுக்கு பிள்ளை கொடுத்தாரு, உங்களுக்கு தரமாட்டாரா? அதுக்காக நோக்கி பாருங்க. அதே போல் சாராளை நோக்கி பாருங்க, அவசரப்பட்ட தீர்மானம் எடுத்துடாதீங்க.
அவங்ககிட்ட உள்ள நல்லதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி அன்னப்பறவை பாலையும் தண்ணி வச்சுக்கினா அப்படியே பாலை பிரித்து குடிச்சிருதுங்கிற அதுக்கு என்ன விஞ்ஞானமாக தெரியும்? கிடையாது. அது வாயிலேருந்து ஒரு அமிலம் அசிடிட்டி. இப்போ நீங்கள் பாலில் கொண்டு கொஞ்சம் புளியை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? தெரிஞ்சு அந்த மாதிரி தான். அது வாயை வச்சோன்னா அதில் ஒரு அமிலம் சுரக்குது. உடனே அதில் பாலில் இருக்கிறது பூரா வந்து வெறும் தண்ணி மட்டும் அதில் இருக்கும். உடனே அன்னப்பறவை பெரியமாக அது கண்டுபிடிப்பு மாதிரி சொல்கிறாங்க. அது கிடையாது. எங்கள் அம்மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏம்மா உரம் ஊற்றுறதுக்கு தயிர் இல்லை, கொஞ்சம் புளியை போடு, இல்லாட்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை புளி, அசிடிட்டி இருந்தால் போதும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு ஞானத்தால் கட்டப்படலை வேண்டும். இந்த சாராள் எடுத்த தீர்மானம் என்ன? அவசரப்பட்டு சொல்கிறோம், இந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு கட்டப்படட்டும், அவளோட சேரும் அப்படின்னா. சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இங்கே தான் புத்தி கெட்ட புருஷனாகவும் போயிட்டான். ஏன் கேட்கலாம்ல, நம்மளை அழைச்சி வந்தவர் யார்? நம்மளை அப்படியே ஒருலேருந்து கூப்பிட்டு வந்தாரே, எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டுட்டு வாரினாரே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரே, உன்னை ஆசீர்வதிப்போம், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னாரே, ஏன் அவசரப்படுற சாரான்னு கேட்கலையே? சில நேரம் புருஷன் மாதிரி வாயை மூடிட்டு இருந்துட்டாங்க. ஏன்னா மனைவி சொன்னால் எதுனாலும் சரி, அதனால தான் கடைசியில் சோத்தில் விசத்து வச்சுப்படுறாங்க. அவசரப்பட்டு காரியத்தை அவள் தான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஆதாமட்டி அதே நிலமை தான். அவங்க கொண்டு வந்து கொடுத்தோன்னு எங்கேருந்து எடுத்து வந்தேன் எப்பமா கேட்டானா? உடனே வாங்கி தின்ட்டான். உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் ஒன்று மித்த இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஆமாம். இங்கே பார்க்கிறோம், இவர் சொன்ன உடனே என்ன நடக்குது? ஆபிராம் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இவளே ஆரம்பிச்சு வச்சுட்டா. இந்த இன்னொன்று வச்சுக்கோ, இவளால் அது கட்டப்படட்டும்னா. ஏன் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்ல விசுவாச பட்டியலில் வந்துட்டா. ஆனால் இவ விசுவாசம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நமக்குள்ளே அதாங்க, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குதோ இல்லையோ, முதல்ல நம்ம குடும்பத்தை ஜெயிச்சிருக்கா? விசுவாசம் என்பது என்னங்க? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயம். அதுதாங்க விசுவாசம். நோவா மழையை பார்த்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 40 நாள் இடைவிடாமல் என்ன செய்ய போகுது? மழை பெய்ய போது, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுங்கிறார். நாமளா தான் இது வரைக்கும் பார்க்காத ஒன்று எப்படி இருக்கும்? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கென்று பேழையை உண்டு பண்ணினான். ஆனால் அந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் சாராளுக்கு விசுவாசம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆபிரகாமுக்கு எங்கே போச்சு விசுவாசம்? கொடுத்ததெல்லாம் உடனே சரி கொண்டா. காரணம் என்ன இருந்தாலும் மனுஷன்ட்ட ஆசை விட்டு வைக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க எடுத்த தீர்மானம் தான் இவங்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி ஆகாருடைய கண்ணீருக்கு காரணமாச்சு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. அநேக நேரம் ஜெபிக்கிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா ஐயா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருவதற்கு படுகிற பிரயாசத்தை கர்த்தர் அறிவார், நீங்களும் அறிய வேண்டும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரனா 4000 ரூபா, ரெக்கார்டிங் 1000 ரூபா செலவு வந்துடும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, பல தொலைக்காட்சியில் வருது, உங்கள் வீடு தேடி நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒருவேளை ஆலயத்தின் அறைகள் கட்டுமான பணி எத்தனை நிற்குது, அது கொடுக்கலாம். பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்கலாம். ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அவங்கள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒவ்வொரு வாரமும் வேன் வச்சு தான் அழைக்கிறோம். ஒரு மாதத்துக்கு 16000 ரூபா. பார்வையற்றவங்களை ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபைக்கு சேர்த்த பங்கை நீங்கள் பெறணும்னு நினச்சா ஒரு மாதத்துக்கு 16000 ரூபா அந்த ஆத்துமாக்களை கொண்டு வரதுக்கு போகிறான்.
ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிறும் வந்து பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லுங்கள், தாராளமாக வாங்க. நான் உங்களுக்காக காத்திருக்கேன். மதுரையில் 7 to 9 ஆராதனை உண்டு. திருநெல்வேலியில் 11 to 1 ஆராதனை உண்டு. நீங்கள் வந்துடலாம். வரதா இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணி உங்களை திருப்பி அனுப்புகிற வரைக்கும் உங்களோட இருப்பேன். நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்க, இல்லாட்டி ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூத ஜனத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு அவ்வளோதான். எங்கேருந்து கர்த்தர் அனுப்புவார், மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த பார்வையற்ற மக்களுக்கு எத்தனையோ வேறு இடம் இல்லாமல் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு அறை இருக்குது, அத்தனை நெருக்கமாக உட்காந்துருக்காங்க. இன்னொரு அறை கட்டப்படணும். பார்வையற்ற மரித்தா கூட ஒரு சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. ஃபியூனரல் காரியத்துக்காக உதவலாம். எப்படி உதவலாம்ன்றத நீங்கள் கேட்பீங்க. 2 நம்பர் இந்த டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை சிலர் கேட்பீங்க, நான் கொடுக்கலாம் பிரதர், ஆனால் எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வைக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. 8438852500 இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள். இதில் உங்களுக்கு தாராளமாக தெரியும். இதில் நீங்கள் பார்க்கலாம், பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, அவசரப்பட்ட தீர்மானங்களினாலே குடும்பத்தில் கண்ணீர், எத்தனையோ பேருடைய கண்ணீர். நாங்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் ஐயா, தேவனை சார்ந்து வாழ்கிற எங்களுக்கு எப்போதும் பதில் உண்டு என்கிற அந்த நம்பிக்கை தாங்க. எத்தனை குடும்பத்தில் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் ஆவலோடு ஆசையோடு மன வாஞ்சையோடு காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இதோ நாட்கள் வரும் என்று சொன்னீரே. எரேமியா 33:14 படி அவர்கள் கைகளில் எடுத்து கொஞ்சுகிற காலம் வரத்தான் போகுது. கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுகிற காலம் வரத்தான் போகுது. வேற எங்க இருந்தோ இல்லை, தன் குடும்பத்தில் எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, எது ஆகாதுன்னு சொன்னாங்களோ, அதே இடத்திலிருந்து அற்புதத்தை செய்கிற தேவன் அவளுக்கு உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.